முகரைய பாரு, அலருக்கு ஒரு குரங்கு குட்டி மாதிரி. மூஞ்ச பாருங்க, முகரை பாருங்க. குடுத்தம் இங்க பாரு, எல்லாத்தையும் பேச மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. அப்படியே புடிச்சு கூடக்குள்ள வந்து போய் பாத்துக்க. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுறாளா? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுற பிள்ளை வாரியா? ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தாமா நீ பேசுற? மரியாதை கொடுத்தா நீ ஓடுறயம்மா. நீ என்ன பண்ணிருக்கேன்? இருமா, இவ்வளவு தூரம் நீ பேசுறேல்ல? ஆமாயா, இவ்வளவு தூரம் பேசுறேல்ல? ஆமா. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்ன என்னன்னு கேளு. இல்லையா சுண்டு வர உன் மேல பட்டிருக்கா சொல்லு. இடிச்சதுக்கு ஐயோ தெரியாம இடிச்சு விட்டோமே ஒரு பொம்பளை பிள்ளைய, எவ்வளவு ஒரு குற்றுணர்ச்சியோட நான் அப்படியே யோசிச்சு நிக்கிறேன். வந்தேன் எவ்வளவு மனசு வந்த பொம்பளை பிள்ளை இடிச்சு விட்டோமே. அதுக்கப்புறம் என் சுண்டு வர உன் மேல படிச்சா. ஹலோ மிஸ்டர் சூர்யா அவர்களே, வந்த உடனே நீ என்ன பண்ணிருக்க? இடிக்காம இடிச்சு விட்டானே. ஏமா நீ ஓரத்துல அடிக்க கூடாதாமா? தெரியாம இடிச்சு விட்டமா, மன்னிச்சுக்கமா சொல்லிருந்தேன். நான் வந்தேன்னா உன்னைய தப்பா பேசுறேயா? சரிமா, இவ்வளவு தூரம் நல்லா பேசுறேல்ல? ஆமா, எனக்கு தெரிஞ்சு உன்னை நான் இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். சரி, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ பெரிய வாயாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். யாரு? உன்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறேன். என்ன விஷயம்? உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் ரேப்பு நடக்குதுல்ல? ஆமா, ரேப்பு நடக்குதுங்க. 10 வயசு பிள்ளைய கூட ரேப் பண்றாங்க. ஆமா, 5 வயசு பிள்ளைய கூட ரேப் பண்றாங்க. இப்படி ரேப் பண்றாங்களே, சரி இதுக்கு என்ன காரணம்? ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் காரணம். ஆமாயா ஐயா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்கள் நம்ம தான் காரணமா? அப்ப நீங்க காரணமே இல்ல. காரணம் இல்லங்க. ஆமா, உங்க நாரியத்துல நாயை விட்டு ஓட்ட விட நாங்க காரணம் இல்லையா? சினிமா பாத்திருக்கியா? பார்த்தது. செக்ஸ் படம் இல்ல? பாத்திருக்கையா? அதே சினிமா பாத்திருக்கியா? சினிமா பாத்திருக்கல. பழைய படம் பாத்திருக்கியா? பழைய படம் பாத்திருக்கேன். பழைய படம் நம்ம எல்லாருமே பாத்திருப்போம். கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாச மல்லர், உலகம் சுற்றும் வாலிபர், இப்படி நிறைய பழைய படங்கள் பார்த்திருப்போம். கண்டிப்பா. அந்த பழைய படத்துல நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகையும் ஆபாசமா கூட உடுத்திருப்பாங்களா? இல்ல. சாவித்திரி அம்மா எடுத்துக்கோங்க. இல்லங்க. பத்மினி அம்மா எடுத்துக்கோங்க. பாத்துக்கங்க. ஆபாசமா உடை போட்டு நடிச்சிருக்காங்களா? இல்லங்க, கிடையாது. புடவை கட்டிப்பாங்க, தாவணி போட்டிருப்பாங்க. அப்புள்ள காலத்துல முகத்துல அந்த பாவனைகள் நடிப்புத்தான் பார்த்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. புதுசா பாட்டு எவ்வளவோ வந்திருக்கு. தொட தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடுறது, இந்த திரைப்படத்துல அறகுறையா ஆடைகள் உடுத்துறதுனால இந்த இளைஞர்கள் மனசு எவ்வளவு மாற்றங்கள் வருது, எவ்வளவு. அப்பனா எண்ணத்தை உருவாக்குறது யாரு? உங்களை மாதிரி சில பெண்கள் தாமா. ஒண்ணும் கிடையாது, சேலை உடுத்துவாங்க. அப்புள்ள காலத்துல ஜாக்கெட்டே போட மாட்டாங்க. ஜாக்கெட்டே போடாம சேலை உடுத்தினாலும் கூட பாக்குறதுக்கு அப்படியே சாமியை பார்த்த மாதிரி இருக்கும். 1 ரூபா காசு அகலத்துக்கு பொட்டு வச்சு, தலை நிறைய பூ வச்சு, காலில் தண்டை போட்டுப்பாங்க. அப்படி தெருவீதியில் நடந்து வந்தா, ஏன் இங்க வர்றா பொம்பளை போறாங்க, அத்தாடி பார்க்கும்போது ஓம் சக்தியை பார்த்தது மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுவாங்க. அது அப்ப. இப்ப நாகரிகம் மாறி போச்சு. சுடிதார்னு ஒண்ணு போடுறீங்க, போடுங்க, பிடிச்சிருக்கு. சுடிதார் போடுறது பிடிச்சிருக்கு. அதை கொஞ்சம் லூஸா போட்டா என்ன? லூஸு டைட் ஃபிட்டிங்கா இப்படி பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது. சரி போடுறீங்க. இந்த ஷால் எதுக்கு போடணும்? ஷால் எதுக்கு கொடுத்துருக்காங்க? இலைமறைவு காய் மறைவுன்னு இருக்காங்க. ஒரு ஷால் போடும் பொழுது ஒன்று இப்படி போடணும். இப்படி போட்டா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சில பொம்பளை பிள்ளைய போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒன் சைடா போடுவாங்க தாவணியை, அதுவும் நல்லா இருக்கும். சில பொம்பளை பிள்ளைய தாவணி போடுறத பார்க்கணும். இப்படி கழுத்தோரமா ஒட்டி போட்டுக்கிட்டு திருப்பதி உண்டியில கொடுக்காம விழுக்கு வந்தா அப்புறம் இப்படி செய்யணும். எதுல செய்வாங்க? இதுல எங்களை குறை சொல்றது. ஆம்பளை அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க. பேசி முடிச்சுக்கலாங்க. ஆல்ரவுண்டுக்கார அவர் மண்டை அப்படி முடிஞ்சிருச்சு. சனியே சடை போட்டு வந்துகிட்டு இருக்கு. இலைமறைவு காய் மறைவுனா என்ன மாதிரி? என்னங்க இலைமறைவு காய் மறைவுனாரு? அதை மட்டும் நல்லா விளக்கிட்டு கேட்பேன். நீ வந்து அதை மட்டும் நல்லா கேட்பேன், வேற எதுவும் கேட்க மாட்டேன். இதை மட்டும் கேட்பேன். இவர் பேசுறாரு, பொம்பளை பிள்ளை வந்து அப்ப நாகரிகம் இருந்துச்சா, அப்ப வந்து கெட்டு போச்சான். பொம்பளை பிள்ளை நாகரிகத்துக்கு தடையா இருக்குதான். ஒரு பேசுறாருல்ல, இவங்க சொல்றாங்க அப்பா பூவை நாகரிகத்துல இதை வச்சு உழப்ப விட பேசுற எனக்கு 50 மரம் இது அரைச்சு தப்புற மாதிரி இருக்குங்க. இப்ப நீ பேசுறதுக்கு நல்ல மரியாதை இல்ல. நல்லா சுட்டுக்கோ, ஒரு மாட்டுக்கோ, நல்லா சுட்டுக்கோ, ஒரு மாட்டுக்கு. என்ன நீங்க சொல்றீங்க? ஏங்க நீங்க பேசுறீங்கள, அப்ப பெண்கள் இருந்தா என்ன துப்பட்டா போட்ட ஆளாம். அது எந்தெந்த வயசுல எப்படி போடுறது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க 3 விதமா போடுவாங்க. சின்ன பிள்ளைய அதுக்கு ஏமா யாருக்கிட்ட இருக்கிற ஆறாண்டுக்கார பள்ளிக்கூடத்துல படிக்கையில 6ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கிற முடியும் இப்படி 3 மணிமா போட்டு இப்படி வி ஷேப்ல போடுவாங்க. அது பள்ளிக்கூடத்துல படிக்கல. காலேஜ்ல படிக்கல நம்ம இப்படி 2 மணிமா போட்டு எப்படி போடுவாங்க காலேஜ் படிக்கிறப்ப. வயசாச்சுன்னு வச்சுக்கல, கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்தி அமைச்சுக்கல, அப்ப என்னன்னுவாங்க உங்க இதெல்லாம் கண்டுக்க போறாங்க, வயசாகி போச்சு. அவங்க அதை கண்டுக்கிறதுனால என்ன எப்படி போடுவாங்க, போட்டு போவாங்க. இலைமரவா, அதுவும் இலைமரவா கை மரவா இருக்கும். கொடியில ஓட்டுருவாங்க. அவ வயசான
கேளுங்க, அப்படிதான் இருப்பாங்க. நாள் இருந்தனால அப்ப ஆண்களா இருந்தாங்க, மதிக்கிற மாதிரி அவங்க காலை தொட்டு கும்புற மாதிரி இருந்தாங்க. எப்ப தெரியுங்களா? காலையில எந்திரிச்சனே கோவணத்தை கட்டிக்கிட்டு பொண்டாட்டி கையில நீராகரத்தை வாங்கி குடிச்சிட்டு ஏற்கனவே தோல்ல வச்சுட்டு உழுவ போட வச்சுக்கீங்களா, காலை சாப்பாடுக்கு 1 ஏக்கர் முழுது முடிச்சிருவாங்க. அவங்க பொண்டாட்டி கையில அதை மட்டும் விளக்கி நல்லா கேட்பேன். அவங்க பொண்டாட்டி கையில வாங்கிட்டு அடுத்த வரணும் விளக்கு மத்தடி வாங்கிடும். அதனால காலையில எந்திரிச்சா 100 மணி 150 மணி காலை சாப்பாடுக்கு முழுது முடிச்சிருவா. அப்பா இப்ப நாகரீகம் பேர்ல என்ன பண்ற? காலையில எந்திரிச்சனே கடை திறக்கிறதுக்கு 12 மணி ஆகும். நீ 100 ரூபா கொடுக்குற 150 ரூபா கொடுக்குற பிளாக்ல வாங்கி குடிச்சுட்டு பூலோகத்துல எப்படி குழந்தை பச்சை குழந்தை வந்து எப்படி மொட்டை கொட்டி அம்மனை மேல பிறக்குதோ அத மாதிரி இந்த 1/2 கட்டி உள்ள போனேன். பப்பர பேரு எதை பத்தி வேணாலும் பேசு, இந்த குடிக்கிறத பத்தி மட்டும் பேசுனா அப்புறம் பேசாதமா. தேவையில்லாம சொல்லிட்ட நாரியா மரியாதையா பேச கத்துக்க. என்ன ஆவண எல்லாரும் குடிக்கிறத பத்தி பேசுறீங்க? என்னையா குடிக்கிறத சும்மா இருக்க குடிச்சிட்டு பப்பர பேரு மொட்டை நீ கிடக்குற. உங்களை குடிக்கிறது நாங்க குடும்பம் நடத்துறோம். என்ன நீ பேசுற ஓவரா? சரியா பேசி முடிச்சறேன். குடிக்கிறத பத்தி பேசாத. பேசத்தான் செய்றேன். டென்ஷன் ஆகுமா? அப்பறன்ற நாகரீக பேரை பாரு. நீ பாதி குண்டி கீழே தெரியும். நீ போற பேண்ட் லட்சணம் பாதி குண்டி கீழே தெரியும். என்ன கம்பெனி சட்டி போடுற மாதிரி தெரியும். இங்க கொஞ்சம் பாதி கிழிஞ்சு இருக்கும், இங்க கொஞ்சம் பாதி கிழிஞ்சு இருக்கும். நீ போற நாகரீகம். அப்ப நாங்க போற பேண்ட பாக்குற அப்ப குண்டிய பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த ஒரு விஷயம் தெரியுமா? முடி வெட்டுறது இல்ல ஆடோட்டுக்காரர இந்த சேவலுக்கு மேல தூக்கி இருக்க மாதிரி கொண்ட அது மாதிரி இங்க எல்லாம் வெட்டி போறது. இந்த மண்டையை தூக்கி நிக்கும்ல அது மாதிரி குருவி குடு மாதிரி தூக்கி நிக்கும். நாகரிக இதை வச்சு உழப்ப பொம்பளை பிள்ளைதான் காரணம். எங்களை எதை வேணாலும் பேசு, நான் பொறுத்துக்குவேன். ஆனா குடிக்கிறது மட்டும் பேசணும். உண்மையிலே மண்டை காஞ்சு போகும் அடிச்சு. என்ன குடிக்கிறத பத்தி பேசுற? குடிக்கிறத பத்தி என்னமா தெரியும்? ஒரு நாளைக்கு நீ குடிச்சுப்பா, அது வேதனை என்னன்னு தெரியும். ஒரு கட்டிங்க உள்ள இருக்கிறதுக்கு நாங்க படுறபாடு எங்களுக்கு நம்ம தெரியும். எப்படியா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிங்க இறக்குறது. சரி அடிக்காம சொல்லு. கப்பல சரக்க ஊத்தி அதுல தண்ணிய ஊத்தி அதை மூக்கு கிட்ட கொண்டு போன உள்ளங்கை பிறங்கை அடுத்த மண்டையெல்லாம் மோந்து பார்த்து கம்பு குட்ட நக்கி ஒரு கட்டிங்க உள்ள இருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தை வாழ வைக்கிறது. அப்பேற்பட்ட எங்களை அரசாங்கமே மது பிரியர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட எங்களை பார்த்து குடிகார பயனுங்கிற ஒரு மனுஷன் ஏன் குடிக்கிறேன்? எதுக்கு குடிக்கிறேன்? எதுக்குயா? உங்க நொச்சு தாங்க முடியாம போய் குடிக்கிறேன். ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடியுது? நல்ல படிச்ச பிள்ளை தானே? ஆமாங்க. விவரமான பிள்ளை தானே? ஆமாங்க. ஒரு ஆம்பளைக்கு என்னைக்கு நல்ல நேரம் முடியுது? நல்ல நேரம் எப்ப முடியுதா? தாலி கட்ட நேரத்துல ஐயர் சொல்லுவார், நல்லா கவனிச்சு பாருங்க, சீக்கிரம் மாப்பிள்ளையோட தாலி எடுத்துக்கணுங்கோ, நல்ல நேரம் போக போகுதுன்னு. என்னைக்கு உங்க கழுத்துல கரகத்தை தாலி கட்டணுமோ அன்னைக்கு பிடிக்கிற கரகம் தான். சாகர வரைக்கும் எங்களை விடுதா? ஒரு மனுஷன் போட்டு எவ்வளவுதான் பாடாப்படுத்துறது. என்னமா சொல்றீங்களே ஆம்பளை ஆளுங்க, நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க, அவங்க அப்படி இருந்தாங்க இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு. அந்த காலத்துல தாய்மார்கள் கட்டின புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க, கையில பச்சை குத்திருப்பாங்க புருஷன் பேரை. யாராவது ஏத்தா உன் புருஷன் பேர் என்ன? அத்தாடி என் புருஷன் பேரை சொன்னா புருஷன் காயில் வரைஞ்சு போவேன், இந்த என் புருஷன் பேர் இந்த பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி புருஷன் பேரை கையில காட்டுவாங்க. பேரை புருஷன் பேரை சொன்னா புருஷனுக்கு காயில் குறைஞ்சு போகுமா? இப்ப புருஷனை எப்படி மதிக்கிறீங்க? புருஷனுக்கு எப்படி சோறு போடணும்னு தெரியுமா? அந்த காலத்துல உள்ள தாய்மார்கள் போய் பாருமா புருஷனை எப்படி மதிச்சாங்க. இப்ப இந்த சோறு போடுறீங்க, சோத்தை போட்டு விட்டு என்னமா நாயை கூப்பிட்ற மாதிரி சோத்தை தின்னு வா எந்திரிச்சு வா, என்னமா நாயை கூப்பிட்டு சோத்தை போட்ட மாதிரி புருஷனை அப்படியா மதிக்கிறீங்க? என்னைக்கு இந்த மெகா சீரியல் வந்துச்சோ அதோட புருஷன் கத்திலாம் அதோ கத்திட்டான். எங்க புருஷன் எங்க மதிக்கிறாங்க? சீரியலை பார்த்துட்டு இவங்க உட்காந்தாலும் இந்த பாரு எப்படி போட்டு அடிக்கிறேன் பாரு, இப்படியா போட்டு அடிக்கிறேன் தூய பிடிக்கிறேன் வந்தா விளக்கமா புரிஞ்சு உட்கான். சீரியலை பார்த்துட்டு உட்காந்து இவங்க அழுதுகிட்டு இருப்பாங்க. அங்க புருஷன்காரன் சாப்பாடு போடாம அவன் அழுதுகிட்டு கிடப்பேன். இதெல்லாம் என்ன ஒரு குடும்பம்? நீ பேசுற வெக்கனையா பேசிருக்கியா? நீ பொம்பளை பத்தி குறை சொல்லிட்டியா? உனக்கு வெக்க இருக்கல? உனக்கு எங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க, நாங்க பார்த்துருக்கோம்யா. வாழ்க்கையில வெக்கப்படுறது, கோவப்படுறது, ரோஷப்படுறது இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில கோவப்படக்கூடாது. வாழ்க்கையில கோவப்பட்டுன்னு வைங்களேன் எல்லா நோயும் வந்துடும், பிரஷர் வந்துடும், சுகர் வந்துடும், எல்லாமே வந்துடும். கோவப்படாம எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் டேக் இட் ஈஸி, அவ்வளவு முடிஞ்சு வச்சு அவ்வளவு பேர் என்ன என்ன பண்றீங்க? இந்த இடத்துல வியாபாரம் பண்றீங்க. என்ன வியாபாரம்? இளநீ வியாபாரம். இளநீ வியாபாரம். உலகத்துல நானும் எத்தனையோ போய் சொல்ற கும்பலையில பாத்திருக்கேன். ஆனா ஆகாச புலிவினங்கிறது இவன் ஒருத்தி தாங்க. எப்படி? ஆமாயா, சாமி சத்தியமாயா இளநீ வியாபாரம் பண்றியா? பலாச்சோள மாதிரி வச்சுக்கிட்டு இளநீ வியாபாரம் பாக்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, உள்ள மூடி இருக்கிறதுனால இளநீ சிறுசா தெரியுது உங்களுக்கு. யாருமே பாருங்க, இந்த
யாழ்ப்பாண இளநீ இல்லைங்க, அது நாட்டு இளநீ. பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் சின்ன பிள்ளை இருக்கும். அதுலயும் பாருங்க, காலத்தை தீட்டுறோம், சூட்டை தணிச்சிடும். இப்ப இந்த வெயில் நேரத்துல அதிகமா எது தெரியுமா சாப்பிடணும்? இளந்தாங்க, இளநீதான் சாப்பிடணும். அதனால அந்த வியாபாரம் பண்றோம். இப்ப அதிகமா வெக்க அதிகமா இருக்குங்க. ஜூன் மாசம் வரைக்கும் இந்த வெக்கம் இருக்குமா? இருக்குங்க. ஒண்ணு வாய வச்சு உரியலாம், ஒண்ணு ஸ்டாப் போட்டு உரியலாம். நீங்க வேணா வாய வச்சு உரிச்சு பாருங்க, உங்க தாகம் தீட்டு சூட்டை தணிச்சிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கிட்டு நான் வாய வச்சு உறிஞ்ச மாட்டேன். தூக்கி அதுவா வச்சா நான் பாட்டு உறிஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க உறிஞ்சுட்டே இருப்பீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எதை தேடி நம்ம போக மாட்டோம், நம்மளை தேடி வர மாதிரி தான் வச்சுக்குவோம். அதத்தான் அந்த சூட்டை தணிக்கிறத நான் வச்சிருக்கேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இருக்கிற பூரா சூட்டை தணிக்கிறீங்க. சூட்டை தணிக்கிறீங்க. யார் வேணா பைசா இளநீ விற்கிறீங்க. வியாபாரம் பண்ணுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? மறக்கணும் வரவளே அம்மா ஓ மழையா சுமந்துமா. தனித்தனியா குத்துறதா நல்லா இருக்கும். கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி, கவனம் தெரிஞ்ச வண்டி, நாகரிகமான வண்டி, நல்ல வண்டி, ஓட்ட வண்டி, ஓட்டிட மாமா. கட்ட வண்டி வச்ச பார்வை தீராதடி,
வருது. பாத்தியா ஆமா இதுல யாரு பப்புனா டான்ஸா பாத்தியா சும்மா இல்ல இருக்கணும் இல்லையா, சரிக்கு சமமா இருக்கணும் இல்லையா. அச்சால இங்கு இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து தந்த அருமை அண்ணன் வெங்கடேஸ்வரன் அருமை அண்ணாவின் சார்பாக இங்கே பபுன் டான்ஸ் இருவருக்கும் தலா 51 ரூபாய் அன்பளிப்பை வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். 101 ரூபாய் அன்பளிப்பாக மொத்தமாக வழங்கியுள்ளார். அன்பண்ணார் வெங்கடேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்ல ஒரு சிறந்த ஒரு அமைப்பாளர் மட்டும் இல்ல, சிறந்த ரசிகர். ரசிகர். ஆமா நாடக ரசிகர். இளமை இதோ இதோ தட்டிக்காரரு சரி ஆல்ரவுண்டுக்காரரு பொம்பளை பிள்ளை காலத்துக்கு ஆடணுமா ஏப்பா, பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மாதிரி இவ்வளவு பேசும்போது காலை தூக்கலாம். காலை தூக்கலன்னு எப்படி குடும்பம் ஓட்டுறது? கை கொடுக்குது இவ்வளவு திறமை இருக்கா உங்களுக்குள்ள? பொம்பளை பிள்ளை வாயிலேயே பேச்சுல ஒரு ஆம்பளைன்னு பார்க்காம அருமை அருமை, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மாப்ப உங்களை சந்திச்சதுல. என்ன வாய் பேச்சு அந்த பிள்ளை? ஆமா தெரியாம கேக்குறேன். நீங்களா அக்கா கிட்ட பிறந்தீங்களா இல்லையா? மானம் கிட்ட என்ன இவ்வளவு தூரம் தூக்கி போட்டு கடைசியில சும்மா இருக்கு மாப்பிள்ள. உங்களை எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். மதுரையில ஒரு சிறந்த நகைச்சுவையாளர். என்ன இருக்கணுமாமா? போயிருக்கு கடுப்பா இருக்கு. அவங்க அடுப்பா என்ன பண்ண உங்க பொண்டாட்டி எனக்கு தெரியாது. மாப்பிள்ள அப்படி பேசாத, விளையாட்டு கூட. ரெண்டு பொம்பளை பிள்ளை யாரும் நம்பி வந்துருக்கு. இப்படி கூட்டியாடு அந்த பிள்ளை காலை தூக்க சொல்லி உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படியெல்லாம் அந்த காசு வாங்கணுமாங்க? வேற ஆட்டம் தெரியுமா? அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க ராசா. அவர் போறாரு பெண்களை பத்தி அந்த ஆளுக்கு என்ன மாதிரி? இது என்ன நாடுமா? மனிதர் தாய்நாடு. நாடு என்ன நாடு? தாய்நாடு. தாய்நாடு. பெண்களுக்கு தான் முதலிடம். ஆமா ஆமா. பேசுற மொழி தாய்மொழி. அண்ணன் யாருக்கும் கவலைப்படாது. அப்புறம் போயா மண்டையோட பேசுற மொழி தாய்மொழி. பெண்களுக்கு தான் முதலிடம். கண்டிப்பா பிச்சை எடுக்கிற கூட அம்மா தாயன் தான் எடுத்தேன். அம்மா தாயன் என்ன பாப்பா ஜெயபான கேக்குறேன். இல்ல பெண்களுக்கு தான் முதலிடம். அவனுக்கு என்ன மாதிரி பெண்களை பத்தி? என்ன தெரியும்? அண்ணன் நாளைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அப்புறம் அப்படி பேசியா? அண்ணன் நான் சொல்றேன். ரெண்டு காலம் இருக்குமா? ஒரு அண்ணனா? யார் உனக்கு? உனக்கு என்ன வேலை? அண்ணே அண்ணே அல்ல அண்ணன் தங்கச்சி. ஏய் நவமுடைய மேலுனக்கு நல்லதாம்பே உனக்கு நல்ல பேர் வைத்தது யார் சொல்லுவாம்பே.
சூப்பர் சூப்பர். கையில தட்டா என்ன அவங்க ஆடுறவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் அத்தர நீண்ட சொல்ல மாட்டேன் இந்த வாங்கி கொடுப்பாங்கல்ல ஒண்ணு கிடைக்கிற பூசாரியா உள்கடி பூசாரி ராமூர்த்தன் அவர்கள் எனக்கு பான்படம் செய்கிறார்கள். அன்பு படிக்கிறார் அன்பு படிக்கிற அண்ணா அவர்களுக்கு என் சார்பாக சொந்தங்களுக்கு சேவாங்க. இறங்கி ஓடிவா போறது பாத்தியார பாண்டது என்ன பாம்பு? ஆடுறது நல்ல பாம்பு. இப்ப ராஜனாக ஆட போடுவாங்க. ஓஹோ. மொத்த பணமும் வெரி குட். 2 பேருக்கு ஜோரா வந்து கைது கொடுங்க. இந்த அளவுக்கு இந்த மைக்கு முன்னாடி இருக்கீங்க. அது செருப்பு போட்டு இங்க வந்தோடனே இதுல ஒட்டிக்க. சரி ஓகேடாமா. செலக்ஷன் நான் பண்ணேன். உங்க காதல் புனிதமானதா? செலக்ஷன் டான்சர் செலக்ஷன். அப்படியா? திடீர் செலக்ஷன் ரஜினி. ஸ்ரீ ரஞ்சனி. ஆமா. என்னடா மாமா கேட்டீங்களே? உங்க காதல் புனிதமானதா? நான் பண்ற காதல் தான் புனிதமானது. இல்லங்க. இல்ல யாரும் சொல்றாங்க. அப்படிதான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அப்படிதான் காலையில 6 மணி ஆச்சுனா ஓடி போயிருக்கீங்க. ஏமா உன்கிட்ட உண்மையை சொல்றேன். என்னங்க? ஏன்னா எப்பொழுதுமே நம்மளுக்கு வரக்கூடிய மனைவி கிட்ட பொய் சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்லக்கூடாது. நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். சரி உண்மையை சொல்றீங்களா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். என்னங்க? உங்களை லவ் பண்றதுக்கு முன்னால ஒரு பிள்ளைய நான் லவ் பண்ணேன். சரி அது என்னாச்சு? ஒரு பிள்ளைதானா? ஒரு பிள்ளைதான். ஒரு பிள்ளை. அது என்னாச்சு? வாழ்ந்தா உன்னோடதான் வாழ்வே, செத்தாலும் உன் கூட தான் சாவேன். அழுகாதீங்க, அழுகாம சொல்லுங்க. அவ காலில் விழுந்து எம்பிட்டோ அழுதேன். என்ன மாப்பிளாச்சு கடைசியில ஏங்க என்னங்க உங்களுக்கு என்னங்க 30 நாள் நாடகம் 30 நாடகம் எவ்வளவு சம்பளம்? எவ்வளவு பண்ணியும்
நான் கூட பேசுறேன் மாப்பிள்ள, யார்கிட்ட பேசுனா அப்பா அம்மா எதுவும் பிரச்சனையா? இல்ல அப்புறமா பிரச்சனை இல்லை. அண்ணன் தம்பி எதுவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல 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 என்ன பிரச்சனை? அக்கம் பக்கம் எதுவும் சொந்தக்காரர் எதுவும் தாய்மாமன் தானே. அதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்ப இல்ல. யாரு வேற யாரு அவ்வளவு இல்லாம நீங்க எவ்வளவு அழுதாலும் சரி, என் காலில் விழுந்தாலும் சரி, என் புருஷனை விட்டுட்டு வரமாட்டேன். எல்லாம் ஒரு ஆம்பளையா? இன்னொருத்த பொண்டாட்டியா போய் லவ் பண்றிய? அம்மா ரஞ்சனி, என்னங்க? நீனு உங்க வீட்டுக்காரரை விட்டுட்டு போற முடிவு பண்ணிட்டியா? இல்லங்க, நான் எனக்கு இதுவரை கல்யாணம் ஆகலைங்க. ஏற்கனவே யூடியூப் எடுத்துட்டு இருக்கேன். சரிம்மா, உங்களை நான் லவ் பண்றேன். எப்படி? நான் எப்பொழுதுமே பண்ற காதல் எப்பொழுதும் புனிதமான காதல் தான். சரிங்க, என்னை நம்புனா காப்பாத்துவேன், கண்டிப்பா. நம்பலையா கவலையும் பட மாட்டேன். இல்லங்க, உங்களை நம்பி நான் வந்திருக்கேன்ல. எப்போ நான் மோகன்தாஸ் அப்பாவை குருவா ஏத்துக்கிட்டேனோ, வாழ்க்கையில சில விஷயங்கள் இதுவும் கடந்து போகும். கண்டிப்பாக. எனக்கு வார்த்தை அவருடைய தொழிலுக்கு எங்க ஊர் தான், 2 பேரும் பக்கத்து வீடு தான். இருந்தாலும் அவருடைய தொழிலுக்கு நான் எப்போதும் அடிமைங்க. நம்மளுக்கு முதல் குருநாதர் யாரு? நம்ம அப்பா தான். கண்டிப்பா நம்மளுக்கு குருநாதர். சரி. ஆனா எனக்கு உண்மையிலே அப்பா என் குருநாதர் யார் தெரியுமா? யாருங்க? ஆர்பி ஹரிகரன் அவர்கள் தான். அவர் தான் எனக்கு குருநாதர். நான் நீங்க வந்து உங்களுடைய நினைப்பை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன காரணம் தெரியுமா? நான் நாடக உலகத்துக்கு வரும் பொழுது எத்தனையோ கலைஞர்கள் நான் வரக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டாங்க. அப்படிங்களா? ஆனா நானும் வரணும். ஏன்னா வாரிசு கலைஞர் விஜயதாரா தெரியுமா? கண்டிப்பா. எங்க அம்மா சரிப்பா. அவங்க புள்ள இவன் வரணுங்கிறதுக்காக அப்ப சம்பளம் அவருக்கு எவ்வளவு தெரியுமா? 1500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளம். அப்ப பெரிய சம்பளம். பெரிய சம்பளம். என்னைய கூட்டிட்டு போய் அவர் 200 ரூபாய் கையில கொடுத்து விடுவார். என்னைய முன்னால போக விட்டு பேச வச்சு அழகு பார்த்து அதுக்கப்புறம் சீனுக்கு போவார். பெரிய கலைஞர். கண்டிப்பா. எந்த ஊருக்கு போனாலும் எந்த மேடையிலையும் சொல்லுவேன், நான் போட்டிருக்க ஆடை, நான் போட்டிருக்க சாப்பாடு எல்லாம் அவர் கொடுத்து எனக்கு பிச்சை. இல்ல, உங்களை வந்தோடனே நீங்க செஞ்ச நளினை அந்த நினைப்பை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க செய்யறது அவங்களோட சந்திச்சிருக்க நிறைய வந்து அவங்களோட வந்து அந்த ஆக்டிவை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னதான் கட்டிக்க அவரை வச்சுக்க. இப்படி எனக்கு பாடம் வாழ்க்கை முறை சொல்லி கொடுத்தது அவரு. சில விஷயங்கள் வச்சுக்க இப்படிதான் அப்படின்னு கத்து கொடுத்தது இவங்க 2 பேர். எதுவும் கடந்து போகும் அப்படின்னு. அதனால உங்களை நான் லவ் பண்ணலாம்னு இருக்கேன். லவ் பண்ணவா? கண்டிப்பாக. ஹலோ ஹலோ ஹலோ. பாக்ஸ் இந்த பாக்ஸ் அவுட்டு தான் போகுது. சும்மா ஏத்துங்க. அதுக்கு மேல முடியலன்னா ஜாமான வண்டியில கூட ஏத்துங்க. ஹலோ ஹலோ ஏத்துங்க. அவர் ஏத்துங்க. ஹலோ. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. கண்மணி அன்போட காதலன் நான் அப்பா எழுதும் கடிதம் லெட்டர் கடிதாசனை வச்சுக்கலாம். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சுக்கியா? சொல்லவா? இப்ப நான் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? என் வீட்டில் சௌக்கியமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமான சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத உனக்கு மூத்திரம் முட்டுது. மூச்சு முட்டுது. கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன்னைக்கு சௌக்கியமான சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுதும் எனக்கு வார்த்தை முட்டுது. கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே. அது என்னமோ தெரியல, நம்ம அனுமதி தெரியல. பழைய சாயங்காலம் பார்க்கும் போது கவிதை அறிவு மாறி கொட்டுது. அப்படியா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி குறிக்கோள் போறது, குறிக்கோள் கொடிதமான இது குளிக்க உண்டான காயம் என்றும் தன்னாலே மாறிடும் மாயம் என்ன பொன்னானே, பொன்னானே. என்ன காயமான வேகம் என்னை கலந்து கொண்டு முந்தனே தன்னாலே சென்றேனே. இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் வந்தது.
மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சிவகாமியோ சிவனின் பாடியே உங்களை பாக்குறீங்க எனக்கு காதல் வந்துச்சு. என் காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? ஏ அத்த மகனே, ஏ செப்பச்சலையே, சிவகங்கை சிவாய வேப்பங்குடி சிவாய வேப்பங்குடியை சேர்ந்த டிவி ஜெயம் எம்எஸ்கே கலைமகள் ரசிகர் மன்றத்தின் சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். எனது மனைவி எம்எஸ்கே கலைமகள் ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு வழங்கி அன்புள்ளத்திற்கு மூலமாக நன்றி. ஆர்டிமலை ரங்கன் பாசமிகு எனது அன்பு தந்தையார் குருநாதர் ஆர்பி ஹரிகரன் ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்புள்ளத்திற்கு நன்றி. நன்றி தமிழ். மச்சி நான காத்திருக்க மணி தொடப்பா, என் மனசு
ஹலோ ஹலோ சாப்பிட்டு ஹலோ ஓகே சாப்பிட்டு நல்லா இருக்கு. அது என்னமோ தெரியல, மைசெட்டுக்காரன் பூரா பேசி வச்சிருப்பாங்க போல இருக்கு. 10 நாடகக்காரன் கொல்லணும்னு. நல்ல வேலை சொன்ன உடனே அதை செஞ்சு கொடுத்தீங்களே, அதுக்கு நன்றி. ஆச்சம்பட்டியை சேர்ந்த மனோகர் அருமை அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து தந்ததற்காக நாடக அமைப்பாளர் வெங்கடேஸ்வரன் அன்னார் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்துவார்கள். அவர்கள் அருமை அண்ணா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி வணக்கம். இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை பாடுட சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பமில்லை ஆடட சின்ன தம்பி. இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை பாடுட சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பமில்லை ஆடட சின்ன தம்பி. உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க சந்தையில வெள்ளாச்சு பந்தயம் போனாங்க. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை பாடுட சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பமில்லை ஆடுட சின்ன தம்பி. நம் நாட்டி ஜாதியிலே என்பதெல்லாம் பொய் செய்தி, மண் வீட்டில் ஒரு ஜாதி அஞ்சு வீட்டில் மறுஜாதி. தேசிய கொடியிலே மூவது வருணம்தான் தேசத்தில் இருக்கிறது 100 வகை வருணம்தான். ஏழைகள் தீர்ப்பிலே இறைவனுக்கு காணலாம், அப்படி கடந்திருந்தே நானும் இங்கே நாளலாம். என்னால இறைவனை தான் பார்த்திடவே முடியல, நான் பார்த்த இது வரைக்கும் ஏழை இங்கே சிரிக்கல. எல்லோரும் சேர்ந்து இங்கே ஏழைகளோ அவங்க, அவன் எப்படி சிரிக்க முடியும், அது சப்பரி விட்டைய போகணும். நெட்டுண்டு நேர்மையுண்டு நம்மோட இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை பாடுட சின்ன தம்பி, அதனால நமக்கு துன்பமில்லை ஆடுட சின்ன தம்பி. குப்பையிலே கல்